தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பெரம்பூரில் விஜய் தோற்கின்றார். பெரம்பூரில் விஜய் தோற்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆட்சியை பிடிப்போம் என்ற கனவில் நடிகர் விஜய் களத்தில் இறங்கினார். ஆனால் கட்சி கட்டமைக்கப்படவில்லை. கட்சியினர் மீது ஊழல் புகார், தொடர்ந்து கரூர் பிரச்சினை, திரிஷா பிரச்சினை மற்றும் விவாகரத்து ஆகியவற்றால் சிக்கி தவிக்கிறார். தற்பொழுது கருத்து கணிப்புகள் எல்லாம் விஜய்க்கு 3வது இடம்தான் கிடைக்கும் என்று கூறுகின்றன. எவ்வளவு பரபரப்பாக விஜய் வந்தாரோ அவ்வளவு வேகமாக முடங்கி போனார் என்றுதான் சொல்ல வேண்டும். வருகிற சட்டசபை தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. அதில் ஒரு தொகுதி பெரம்பூர். பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அலுவலகம் குழு வசதியுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பெரம்பூரில் நடிகர் விஜய் போட்டியிடுவது உறுதி என்று கூறப்படுகிறது. ஆனால் பெரம்பூர் கள நிலவரமோ விஜய்க்கு எதிராக உள்ளது. தற்போது உள்ள கணிப்புப்படி நடிகர் விஜய் பெரம்பூரில் 2வது இடத்தை தான் பிடிப்பார் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. பெரம்பூரில் நடிகர் விஜய் வெற்றி பெற மாட்டார், தோல்வி அடைவார் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. சென்னையில் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். ஆனால் தமிழக வெற்றி கழகம் 6 முதல் 12 தொகுதிகள் வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது. ஆனால் பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிட்டால் தோல்வி உறுதி என்று கூறப்படுகிறது. இது விஜய்க்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தொகுதி மாறுகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.